வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பாடி ஃபிசிக்கல் பாடி மேலே 4 பாடிஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஒன்று எமோஷ்னல் பாடி, மென்டல் பாடி, இன்டெலெக்சுவல் பாடி அண்ட் த ஸ்பிரிச்சுவல் பாடி. இந்த 3 பாடிஸை பற்றியும் நம்ம பார்த்தோம். எமோஷ்னல், மென்டல், இன்டெலெக்சுவல் பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாடியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் பாடியில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அந்த லேயரில் அப்படியே நம்ம மேலே லேயராக இருக்கும். அதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அதில் ஒவ்வொன்றுலேயும் எமோஷன்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபிசிக்கல் பாடியில் இருக்கோ அதெல்லாம் அந்த எமோஷ்னல் பாடியில் இருக்கும். அப்போ தான் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வரும். அதே மாதிரி மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் என்னெல்லாம் மென்டல் பாடியில் இருக்கோ அதுதான் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகும். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் பாடிக்குள்ளே நம்முடைய மைண்ட் ரிலேட்டட்னா ஞானம், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ற விவேகம் எல்லாமே, ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த பாடியில் இருக்கும். அது இருந்தால் நம்ம பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகும். அது இருந்தாலும் கரெக்டாக ட்ராவல் ஆகிறதுக்கு உண்டான மாதிரி பிளேஸ் இல்லை, எல்லாம் நிறைய பிளாக்ஸ் இருக்குதுன்னா அதுவும் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகாது. இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸ்பிரிச்சுவல் பாடியில் என்ன இருக்குன்னா, நம்ம நிறைய கோயில்களுக்கு போகிறோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், நிறைய சாமி கும்பிட்றோம், நிறைய விரதங்கள் இருக்கும். ஆனாலும் ஏன் நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு உண்டான கேள்விகளுக்கு தான் இது ஆன்சர். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாடியில் நிறைய அடைப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடைப்பை மீறி நம்ம போகிற கோயிலில், இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும், இந்த கோயிலுக்கு போனால் பண கஷ்டம் தீரும், இந்த மாதிரிலாம், இந்த விரதம் வந்தால் நம்மளுக்கு வீட்டில் நல்லது நடக்கும், இப்படியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் அவ்வளோ பிளாக்ஸ் இருக்காது. ஏன்னா அது எல்லாமே அவங்க மைண்ட் ரிலேட்டடில் இருக்கும், அவங்களுடைய ஆன்செஸ்டர்லேருந்தும் வரும். அந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் நடந்துடுச்சு அந்த கோயில்களுக்கு போனால். அப்படி இப்போ நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் நம்ம போயிட்டு வரும்போது உண்டான அந்த எண்ண அலைகள், அந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பாடி வழியாக நம்ம உடம்பு ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகணும். அப்படி ட்ராவல் ஆகும்போது டைரெக்டாக நம்ம கோயில்களுக்கு போகும்போதோ, சில பரிகாரங்கள் செய்யும்போதோ, விரதங்கள் இருக்கும்போதோ கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, அது ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே மட்டும் ட்ராவல் ஆகிறதுனால கொஞ்ச நாளைக்கு நல்லதை பார்ப்போம். அது மொத்தமாக ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருந்து, இன்டெலெக்சுவல் பாடியில் இருந்து, அப்புறம் மென்டல் பாடிக்கு போய், அப்புறம் எமோஷ்னல் பாடிக்கு போய், அப்புறமா நம்முடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அப்போ பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வெறும் கோயில்கள் எல்லாம் போகிறதுனால மட்டும் இல்லை, அந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அது கிளியர் பண்ணுறது தான் எனர்ஜி பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த எனர்ஜி பேலன்சிங் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லப்படுற அந்த 4 பாடியுமே, ஃபிசிக்கல் பாடிக்கு மேலே உள்ள 4 பாடியையுமே, அதுக்கப்புறமா நம்முடைய 9 நவகிரகங்களையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிடுவோம். நம்ம தோஷாஸு, நம்ம கர்மாஸு, ஆன்செஸ்ட்ரல் கர்மாஸ், அதாவது எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா சில கர்மா நான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த சோல் பூமிக்கு வரும். அப்போது அந்த அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம தவிர்க்கக்கூடாதான். அதையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அது தவிர்க்கக்கூடாது. அப்போ அனுபவிக்கக்கூடாத சில கர்மாக்கள் இருக்கும், இதை தீர்த்துக்கலான்ற கர்மாக்கள் இருக்கும். அந்த மாதிரி கர்மாக்கள் நம்ம தீர்த்துக்கலாம். சிலது ரொம்ப அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற கர்மாக்களை நான் சரி பண்ணிவிடுவேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லிவிடுவோம், இது முடியும் இது முடியாதுன்றதை சொல்லிடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 99% எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு பல்ஸ் பேலன்சிங்னால் உடல் பாதிக்கப்படுறதுனால எனக்கு கொடுத்த பொக்கிஷங்களை நம்ம மக்களுக்கு உபயோகப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மா, சிலர் நான் இதை அனுபவிக்கணும், இந்த பூமிக்கு பிறந்தோன்னு சொல்லிவிட்டு அந்த சோல் வரும். அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சோலுக்கு புரிய வச்சு எடுக்கலாம். சிலதை எடுக்கவே முடியாத கர்மாக்கள் கூட இருக்கும்.
அப்போ அவங்க அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்களும் இருக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடியில் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது தான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்கிறது, எந்த பரிகாரங்கள் பண்ணாலும் நல்லது நடக்கிறது, விரதங்கள் இருந்தால் நல்லது நடக்குது. இதெல்லாமே நடந்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பாடியும் கிளியராக இருக்கணும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உள்ளே நம்ம பாடிக்குள்ளே ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு வந்து இந்த எனர்ஜி பேலன்சிங் 100% ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு கிளியர் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.